நாம் இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் இந்த வேளையில் கர்த்தர் பேசுவாராக. நாம் கவனமாக தேவன் நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தைகளுக்கு இந்த வேளையில், இந்த ராத்திரி வேளையில் நாம் செவி கொடுப்போமாக. நாம் வாசிப்போம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். If my people which are called by my name shall humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then will I hear from heaven and will forgive their sin and will heal their land. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வார்த்தை மூலமாக தேவன் நம்மோடு பேச முடியாது. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த முழு இரவு ஜெபத்தில் கர்த்தாவே, ஆண்டவரை நீங்கள் அவருக்கு கர்த்தாவே, ஆண்டவரை நீங்க வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. இப்பொழுது வாசிக்க கேட்ட அந்த வார்த்தை மூலமாக ஒவ்வொரு இருதயங்கள் நீங்க பேசுங்க. நீ வார்த்தையாகிய தேவனாய் இருக்கீங்க, நீங்க வார்த்தையாய் இருக்கீங்க. ஒவ்வொருவரையும் இருதயங்கள் நீங்க பேசுங்க. உடைய வசனத்துக்கு இருதயம் திறந்து இருப்பதாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் கூட நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த செய்தியின் தலைப்பு என்ன? தாழ்மையுள்ள ஜெபம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், ஆண்டவர் எப்படிதான் சொல்றாரு? என் ஜனங்கள் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, ஜெபம் பண்றதுக்கு முன்பாக என்னதான் செய்யணுமா? நம்மை தாழ்த்த வேண்டும். தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு நேரம் நம்ம ஜெபம் பண்ணணும். ஒவ்வொன்றும் ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல். இதெல்லாம் வேண்டுதல்னா என்ன, ஜெபம்னா என்ன, வருகிற நாட்கள் நம்ம தெளிவாக நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம ஜெபம் செய்தோம். ஜெபம்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஜெபம்னா என்னது? இன்னைக்கு ஜெபம் பண்ணணுமே, தேவனோடு நாம் பேசணும். ஜெபம் என்பது நாம் என்னது? நாம் தேவனோடு பேசுவது. அவர் நமக்கு பதில் தரும் வரை தொடர்ந்து ஜெபிப்பது தான் ஒரு உண்மையான ஜெபமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவருக்கு சமாதானம் இல்லை, ஒருவர் வியாதியினால இருக்கிறார். அப்ப இந்த வியாதி அவரை வெற்றி நீங்குற வரைக்கும் நம்ம என்னதான் செய்யணும்? இந்த பாயிண்ட சொல்லி 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 கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆண்டவரே அவரை விடுவியும், அவர் இருதயத்தில் சமாதானத்தை தாங்க. இந்த சமாதானம் அவர் இருதயத்தில் வரும் வர நம்ம என்னதான் செய்யணுமா? அதற்காக ஜெபி. அதுதாங்க உண்மையான ஜெபம். சொல்றாங்க 2 வார்த்தை சொல்லி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அதோட விட்டுறக்கூடாது. பதில் வந்திருக்கா? நான் பண்ணின இந்த விண்ணப்பத்துக்கு ஜெபத்திற்கு, நம்ம ஜெபத்துக்கு வானம் திறக்கப்படணும். இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் எடுத்து ஜெபம் பண்ணுகையில் என்ன திறக்கப்பட்டதான்? வானங்கள் திறக்கப்பட்டது. ஜெபம் பண்ணும்போது நம்முடைய ஜெபத்திற்கு வானங்கள் திறக்கப்பட வேண்டும். ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுவது. அவர் நமக்கு பதில் தரும் வரை தொடர்ந்து ஜெபிப்பதுதான் ஒரு உண்மையான ஜெபமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று நாம் பார்க்கிறோம், தன்னை தாழ்த்தி
ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபம் பண்ணுகிறதுக்கு முன் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுக்கு முன்பாக நாம் முழுமையாக நம்மை தாழ்த்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, நாம் தேவனுடைய முகத்தை தேட வேண்டும். இந்த வசனத்தில் அதான் பார்க்கிறோம், தங்களை தாழ்த்தி வாசிக்க கேட்டோம். முதலாவது தேவனுக்கு முன்பாக நம்மை முழுமையாக நம்மை தாழ்த்த வேண்டும். இரண்டாவது, நாம் தேவனுடைய முகத்தை தேட வேண்டும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்ப நாம் தேடும் போதுதான் நாம் கண்டடைய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, தங்கள் பொல்லாத வழிகளை விட வேண்டும். பொல்லாத வழிகளை விடும் போதுதான் தேவன் நமக்கு உதவி செய்ய முடியும். நம் ஜெபத்துக்கு இந்த வானம் திறக்கப்படும். கர்த்தர் நம் ஜெபத்தை விண்ணப்பத்தை கேட்பார். நாலாவது பார்க்கிறோம், அப்பொழுது நம் ஜெபத்தை கேட்டு நம் பாவத்தை மன்னித்து நம் தேசத்திற்கு நல்ல சேமத்தை செழிப்பை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபத்திற்கு உயிர் காணப்பட வேண்டும். தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு சிலருடைய ஜெபங்களை பார்த்தா உயிர் இல்லாததே இருக்கிற பார்க்குறோம். இப்போ நம்ம பண்ணுறது தூங்கி அப்படியே வந்து அந்த ஜெபம் பண்ணுறதை மற்றவங்களை சோர்வுபடுத்திடும். ஒரு சிலருடைய ஜெபங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் ஜெபங்களை கருத்தாய், எலியா என்பவன் நம்மளை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம் பாருங்க, கருத்தாய் ஜெபம் பண்ணினார். ஆகவே நம்முடைய ஜெபம் உயிர் உண்டாகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னை தாழ்த்தி வந்து நம்ம அவருடைய முகத்தை தேடி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு வரும்போது நம்ம ஜெபத்தை கேட்கிறார். நம் பாவத்தை அவர் மன்னிக்கிறார். நல்ல ஒரு செழிப்பை நமக்கு தருகிறார். நாம் ஜெபம் பண்ணும் போது நம்ம ஜெபத்துக்கு உயிர் உண்டாகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை முழுமையாக தாழ்த்த வேண்டும். தாழ்மை என்பது என்ன? தாழ்மை என்பது தேவனுக்கு முன்பாக நம்மில் ஒன்றும் இல்லாமையே கொண்டு போவது ஒரு உண்மையான தாழ்மையாய் இருக்கிறது. நமக்கு ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் தேவன் நீர் தந்ததப்பா, நீங்க தந்தது, என்னில் ஒன்றும் இல்லை. திறமையோ எல்லாம் என்னில் ஒன்றும் இல்லை, நீங்க தந்தது. நம்ம என்ன செய்யணும்? வெறுமையாக்கணும். அந்த வெறுமையாக்கணும். அதுவே ஒரு உண்மையான தாழ்மையாய் இருக்கிறது. ஒரு மனுஷன் உயர்வதற்கு முக்கியம் தாழ்மைதான். ஒரு மனிதன் தன்னைத்தானே எந்த அளவுக்கு தாழ்த்துகிறானோ, ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீரே பெரியவர், நீங்க பெரியவர் எனக்குள்ள இருக்கும்போது என் வாழ்க்கை செழிக்கும், என் திறமையோ ஒன்றும் இல்லை, நீரே பெரியவர். கர்த்தருக்கு முன்பாக எந்த அளவுக்கு நாம் தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக ஒரு தாழ்மையுள்ள ஜீவியம் நாம் செய்ய வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம், 2 பேரை பற்றி நாம் பார்க்கிறோம். ஒன்று பரிசியன், ஒன்று ஆயக்காரன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10லிருந்து 14 வரை நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10லிருந்து 14 வரை. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஜெபம் பண்றதுக்கு எங்க போனாங்களா? தேவ ஆலயத்துக்கு போறாங்க. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று தேவனை நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அவன் என்ன பரிசேயன் என்னதான் செய்யறானா? தன்னை நீதிகரிக்கிறான். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கு? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பாருங்க, பரிசேயன், அவன் செஞ்சதெல்லாம் காணிக்க, தசம பாகம் எல்லாமே வந்து இந்த கீழே உள்ள வசனத்துல அவன் சொல்லி காமிக்கிறான். வலது கை கொடுக்கறது, இடது கை அறியக்கூடாது, வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் பாருங்க, தன்னை உயர்த்துகிறத, தன்னை நீதிகரிக்கிறத நாம் பார்க்கிறோம். அவனை போல நான் இல்லாதபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். 2 தரம் என்ன? வாரத்துல 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் என்ன செய்றேன்? தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். நல்லா நம்ம கவனிக்கணும். அவன் தேவாலயத்துல உள்ள ஜெபம் பண்றான்,
ஆயக்காரன் ஒருத்தன் வெளியில ஆலயத்துக்கு வெளியில தான் நிக்கிறான், தன்னை தாழ்த்துறான். இவன் பாருங்க ஆலயத்துக்குள்ள இருந்துகிட்டு என்னதான் செய்யறானா, தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். தனக்குள்ள இருதயத்துல ஜெபம் பண்ணினான். நம்ம இருதயத்தை ஆராய்கிற தேவன் ஒருவர் இந்த ஆலயத்துல அவர் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13வது வசனம், ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் தூரத்திலே நின்று ஆலயத்துக்குள்ள வரல, ஆலயத்து வெளியில தூரத்துல நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், இந்த வானத்துல ஏறெடுக்க துணியாமல் அவன் பாருங்களேன் என்ன செஞ்சானா, தன் மார்பிலை அடித்துக்கொண்டு தேவனை பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். தேவனை பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஒரே வார்த்தை தான். முன்பு பரிசேயனுடைய ஜெபத்தை பார்த்தா அடுக்குறான், காணிக்கை தாசம் அப்படி இப்படி தன்னை நீதிகரிச்சான், தன்னை பெரியவனா ஆக்கினான், உயர்த்தினா அவன் தாழ்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுது. இவன் ஆயக்காரன் பாருங்களேன், சின்ன ஒரு வரி தான், 2 வார்த்தை தான். அது ஆலயத்துக்குள்ள போக நான் தகுதி இல்லை, நான் பாவியான மனுஷன், பாவியாகி என்னை என் மேல் என்ன செய்யும், கிருபையாயிரும், என் மேல தயவா இருங்கப்பா. தன்னை தாழ்த்துகிறத பாக்குறோங்க. வசனம் என்ன சொல்லுது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனா தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னை தாழ்த்துகிறவனுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். ஆகவே நாம் ஜெபம் பண்ணும்போது கூட ஞானமாக நாம் ஜெபிக்க வேண்டும், நம்ம தாழ்த்த வேண்டும், தன்னை தாழ்த்தி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம தேவனுக்கு கொடுத்ததெல்லாம் நீதிகரிக்க கூடாது. ஆகவே ஜெபம் என்பது மனுஷரோடு இல்லை, ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுவது. தேவனோடு நாம் பேசுறோங்க. அந்த வானத்தையும் இந்த பூமியும் நம்மளை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடம் நாம் பேசுகிறோம். ஆகவே நான் ஒரு பயத்தோடு ஆண்டவரோடு நாம் பேச வேண்டும். நான் பெத்த தகப்பன்ட்ட நம்ம தேவைகளை எப்படி கேட்கிறோம், அதுபோல ஜெபத்துல உரிமையோடு ஒரு விசுவாசத்தோடு தேவனோடு நாம் பேச வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவியாகிய என் மேல் நீ கிருபையாய் என்று சொன்னானே ஆயக்காரன், அந்த ஆயக்காரன் தான் வீட்டுக்கு சமாதானத்துடன் போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னை தாழ்த்தி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்களை உயர்த்துகிறார். தன்னை தாழ்த்துகிறவனுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். 2வது, நொறுங்கொண்டு ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 2வது வசனம். நொறுங்கொண்டு ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையை நோக்கி பார்ப்பேன். எப்படியா என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த ஜெப பகுதியில் கூட யாரும் சொல்ல விரும்பல, நம்ம ஒரு சிலராக தான் இருக்கிறோம். ஒரு சகோதரி நொறுங்கொண்டு ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை ஆண்டவர் பார்த்தார். ஹல்லேலூயா. வருகிற நாட்கள்ல இந்த பதில் கிடைக்கும் போது அவங்க நிச்சயம் சாட்சி சொல்லணும். ஆகவே நொறுங்கொண்டு அந்த கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் அவர் பார்த்து அவங்களுக்கு பதிலை தருகிறதை நான் உணர்ந்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் என்ன சொல்லுது, நொறுங்கொண்டு ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாகவே கேட்கப்படும் என்று இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு, எதுக்கு நடுங்கணுமா, என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குறவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுகிறவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து கொண்டிருக்கிறதை நாம் கண்களினால் நாம் பார்க்கிறோம். சங்கீத
புஸ்தகம் 147வது சங்கீதம் 3வது வசனம். சங்கீத புஸ்தகம் 147வது சங்கீதம் 3வது வசனத்தை சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். இருதயம் நொறுங்குண்டவர்களை நொறுங்குண்டவர்களை என்ன செய்யறாரா? குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். பாத்தீங்களா? அவருடைய காயங்களை கட்டுகிறார். நீ தேவ சமூகத்துல நொறுங்குண்ட இருதயத்தோடு வந்திருக்கலாம், கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார். உன்னுடைய காயங்களை அவர் கட்டுகிறார். இருதயம் பல விதத்தில் உனக்கு காயப்பட்டிருக்கலாம் என் ஜனமே. கர்த்தர் உன் காயங்களை கட்டுகிறவராய் இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களோடு அவர் பேசுகிறார். உன் காயங்களை கட்டுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குற தேவனாய் உன்னோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் மிகவும் அன்பான தேவன். நொறுங்குண்டவர்களை தேவன் தேடி வருகிறார். உன்னை அவர் ஆதரிக்கிறார். நம் மனதளவில் நீ சோர்ந்து போய் தனிமையில் இருப்பதாக நீ உணரும் போது தேவன் நம் அருகில் இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். உனக்கு முன்பாக அவர் இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கண்ணீரையும் உன் வேதனையும் அவர் காண்கிற தேவனாய் இருக்கின்றார். சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 18வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 18வது வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து. பாத்தீங்களா? கர்த்தர் சமீபமாயிருந்து. நொறுங்குண்ட இருதயம் உனக்குள்ள இருந்தா கர்த்தர் உனக்கு முன்பாகவே இருக்கிறார். அவர் கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பரிபூர்ணம் அளிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது சங்கீதம் 1வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவர் அன்போடு காயங்களை கட்டுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். பல விதத்திலும் மனவேதனை இருதயத்தில் உனக்கு காயப்பட்டிருக்கலாம். உன் காயங்களை கட்ட என் தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வல்லமையுள்ளவர் என்பது அவர் மிகுந்த சக்தி வாய்ந்த பெரிய தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தில் உள்ள காயங்களை அவர் ஆற்றுகிறார். மன காயத்தோடும் தேவ சமூகத்தில் நீ வந்திருக்கலாம். உன் மன காயங்களை அவர் ஆற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நொறுங்குண்டு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். 3வது, மன உறுதியோடு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி. எதுல நாம் ஜெபிக்கணுமா? ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும். அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும், மிகுந்த மன உறுதி வேணும். சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டு இருங்கள் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தோடும் மன உறுதியுடன் நாம் ஜெபிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது சங்கீதம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்ப மன உறுதியோடு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாக கேட்கிறார். 4வது, தைரியத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஜெபிக்கிறதுக்கு தைரியம் வேணும். ஜெபம் பண்ணுங்க சொன்னா ஒரு சிலர் வெட்கப்படுறாங்க. ஆகவே
ஜெபிக்கிறதுக்கு ஒரு தைரியம், ஒரு தைரியத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் கேட்பாராம். வசனம் சொல்லுது, நான் வாசிப்போம். எபிரெயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே. எப்படி இந்த இடத்துல வாசிக்கிறோம்? தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது நேரம் சுருக்கமா இருக்கிறதுனால முழு இரவு ஜெபம் என்பது 5 மணி வரைக்காவது 4 மணி வரைக்காவது நடக்கணும். ஆகவே நான் புதிதாக வைத்திருக்கிறதுனால, புதுசாக வந்திருக்கிறதுனால சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நான் 1 மணி 1:15 முடிச்சிடலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 5வது, தெளிந்த புத்தியோடு நாம் ஜெபிக்க வேண்டும். தெளிந்த புத்தியோடு ஜெபிக்கிறடைய ஜெபத்தையும் கூட ஆண்டவர் கேட்கிறார். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். எதுக்கு தெளிந்த புத்தி வேணுமா? ஜெபம் பண்ணுகிறதுக்கு. தெளிந்த புத்தியாயிருந்து ஜெபம் பண்ணுகிறதுக்கு நீங்க எப்படி இருங்க? ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று வாசிக்கிறோம். நாம் ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஜெபம் ஜெயத்தை தரும் என்று நாம் பார்க்கிறோம். ஜெபமே ஜெயத்தை தரும் என்று பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் இந்த கடைசி காலத்தில் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஜெபந்தான் பாதுகாப்பு. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் நாம் ஜெபிக்க எந்த அளவுக்கு நாம் ஜெபிக்க கர்த்தர் ஜெயத்தை நமக்கு கட்டளை இடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வது, கர்த்தர் ஜெபத்தை கவனிக்கிறார். நாம் பண்ற ஜெபம் ஆண்டவர் சிறு பிள்ளைகளோ படிச்சவங்களோ படிக்காதவங்களோ வேதம் அப்படிலாம் சொல்லல. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே நீங்க 2 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை என்னதான் செய்யறாரா? அவர் கவனிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கவனிக்கிறவர். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 15வது வசனம். 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 15வது வசனம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய செவிகள் எப்பொழுதும் இந்த ஸ்தலத்துல கவனிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளுமா இருக்கிறது. நீ நொறுங்குண்டு ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிறார். என்ன நெருக்கத்தில் நீ இருந்து ஜெபிக்கிற அதை தேவன் ஒருவரை அறிவார். மற்றவங்க 1000 பேர் 1000 சொல்லட்டும், உன் நெருக்கங்களை அறிகிற தேவன் ஒருவர் நம்ம மத்தியிலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவன் உன்னை காண்கிற தேவன், உன் சூழ்நிலையை அவர் அறிகிற தேவன், உன் ஜெபத்தை அவர் கவனிக்கிற தேவன். அவரே உனக்கு பதிலை தருவார். மனுஷர் யார் கேலி பண்ணினாலும் அவர்கள் நம்மளை உயர்த்த முடியாது. நம்முடைய தேவன் உயர்த்துகிற தேவன் அவர் இருக்கிறார். இந்த கர்த்தருக்கு முன்பாக முழுமையாக உன்னை தாழ்த்துவாயானால் கர்த்தர் நாளை இல்லை இந்த நிமிஷத்திலேயே உன்னை உயர்த்துவார். அப்படிப்பட்ட தேவன் இந்த வேளையில அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு ஜெபத்திற்கும் அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறது. என் ஜனமே, நெகேமியா 1வது அதிகாரம் 11வது வசனத்துல நான் வாசிக்கிறோம். உமது அடியாரின் ஜெபத்தையும்
உமது செவிகள் கவனித்திருப்பதாக என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 86வது சங்கீதம் 6வது வசனம். இந்த வசனங்கள்லாம் நீங்க லெட்டர்ல குறித்து வைத்து வீடுகளில் அதெல்லாம் நீங்க பார்த்து தியானிக்க வேண்டும். கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும் என்று இந்த இடத்துல யார் தான் சொல்றா? தாவீது ராஜா விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். 7வது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அநேக காரியம் இருக்கு, இந்த நேரம் இல்லாததுனால நம்ம சுருக்கமாக தான் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீத புஸ்தகம் 65வது சங்கீதம் 2வது வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்பவரே. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன்க. எவ்வளவு ஒரு தெய்வம்! மனுஷருக்கு நீங்க சொல்லி பாருங்க, உங்களுடைய வேதனைகளை சொல்லி பாருங்க. ஆமா, உனக்கு வேற வேலை இல்லை, கேட்க மாட்டாங்க. நல்லா கவனிச்சுக்குங்க. நம்முடைய தேவன் அப்படி இல்லை. உன் வேதனையை அவர் அறிகிற தேவன். ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆகவே தேவன் ஒருவர் தாங்க இந்த பூமியில ஒரு ஜீவன் கரிசனையாக ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை மூலமா தேவ ஆவியானவர் பேசினாரே, நான் உன்னை நேசிக்கிறேன், என் ஜீவனிலும் மேலாக உன்னை நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் பேசினார். ஆகவே இந்த பூமியில ஒரு ஜீவன் இருக்குமானா அவர்தான் நம்ம உண்மையாக அன்பு வைத்து நம்மளை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம் ஜெபத்தை கேட்கிற நீ சொல்லு மகனே, மகளே, நீ சொல்லு, நான் கேட்கிறேன். ஜெபத்தை நான் கேட்கிறவராய் இருக்கிறேன். ஆகவே உனக்கு பதிலை தருகிற தேவனாய் இருக்கிறேன். பாருங்க, நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 66வது சங்கீதம் 19வது வசனத்துல பார்க்கிறோம். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று இந்த தாவீது ராஜா சொல்றதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 29வது வசனத்துல பார்க்கிறோம். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமத்துல ஒரு சிலரை பற்றி நாம் பார்க்கிறோம். அழுது கண்ணீர் விட்டு ஜெபித்த சிலரை பற்றி இந்த வேளையில இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே நாம் பார்ப்போம். அழுது ஜெபித்தாங்க. சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள நபரை சொல்லுங்க. அன்னாள். வேற வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். ஆலயத்தில் அழுத அன்னாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். 2வது பாவத்தின் தண்டனையால் பிள்ளைக்காக அழுத தாவீது. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 22வது வசனத்துல வாசிக்கிறோம். 3வது வியாதியினால் அழுது ஜெபித்த எசேக்கியா, இந்த ராஜாவை பற்றி பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1 6 வரை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 15 வருஷம் ஆயுசின் வருஷங்களை கூட்டி தந்தார். சிவர்புறமாக விண்ணப்பம் பண்ணும் போது எசேக்கியாவுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாருங்க. அவங்களாம் அழுது ஜெபிச்சாங்க. 4 பயத்தால் அழுத யாக்கோபு, சகோதரனுக்கு பயந்து அழுகிறத நான் பார்க்க அழுது ஜெபித்தார் யாக்கோபு. ஓசியா 12வது அதிகாரம் 4வது வசனம். இவர்கள் எல்லாரும் கர்த்தர் அவர்களுக்கு பதிலை தந்தார். கண்ணீர் விட்டு அழுதவர்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார் என்று நாம் பார்த்தோம். யாருடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை. நம்ம ஒரு பாயிண்ட்டுக்காக சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோம், நீண்ட காலம் போது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் பண்ணின விண்ணப்பம் கேட்கப்படுவதில்லை. அநேக நேரங்கள்ல கருத்துடன் ஜோம்னாலும் முக்கி அழுது நீ ஜோம்னாலும் இந்த ஒரு சில விண்ணப்பம் கேட்கப்படுவதில்லை. நமக்கே ஒரு சந்தேகம் வரும். ஐயோ, நம்ம வெறும் பிரதான பெரிய பாவியா இருப்போமோ, என் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கலையே, ஏன் இந்த காரியம் எனக்கு நீடிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு விடுதலை இல்லை, ஒரு ஜெயம் இல்லை. ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை? இந்த பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 66வது சங்கீதம் 18வது வசனத்துல பார்க்கிறோம், அக்கிரம சிந்தை உள்ளவர்களின் ஜெபம் கேட்கப்படுவதில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அக்கிரம சிந்தையோடு ஜெபம் பண்ணா பலவித அக்கிரமம் பண்றதெல்லாம் அக்கிரமம். தேவ சமூகத்தில் பரிசுத்தவாட்டி மாதிரி ஜெபிக்கும் போது அக்கிரம சிந்தை உள்ளவருடைய ஜெபத்தை ஒரு நாளும் ஆண்டவர் கேட்க மாட்டார். இரண்டாவது, இச்சைகளை நிறைவேற்றும் ஜெபம் கேட்கப்படாது. யாக்கோபு 4வது அதிகாரம் 3வது வசனம். மூன்றாவது, மாயக்காரரின் ஜெபம் கேட்கப்படாது. யோபின் சரித்திரம் 27வது அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனத்திலையும் நாம் வாசிக்கிறோம். நாலாவது, வேதத்தை கேளாதவர்களின் ஜெபம் கேட்கப்படாது. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 19வது வசனம். ஐந்தாவது, பாவிகளின் ஜெபம் கேட்கப்படாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 31வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். ஆறாவது, துன்மார்க்கரின் ஜெபம் கேட்கப்படாது. சங்கீத புஸ்தகம் 109வது சங்கீதம் 2வது வசனமும் 7வது வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம். ஏழாவது, பெருமையுள்ளவர்களின் ஜெபத்தை கேட்கப்படாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 12வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். யோபின் சரித்திரம் 35:12 கூட நாம் பார்க்கிறோம். வீண் வார்த்தைகளை அலப்புகிற அந்த ஜெபம், அப்படிப்பட்ட ஜெபம் கேட்கப்படாது. யோபின் சரித்திரம் 35வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கிறோம். 9வது, பகை குணம் உள்ளவர்களின் ஜெபம் கேட்கப்படாது. சங்கீத புஸ்தகம் 18வது சங்கீதம் 40வது வசனமும் 41 வாசிக்கிறோம். 10வது, ஏழை கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுவருடைய ஜெபம் ஒருபோதும் கேட்கப்படாது. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 13வது வசனம். 11வது, கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் செய்கிறவர்களின் ஜெபம் கேட்கப்படாது. புலம்பல் 3வது அதிகாரம் 42, 44 இந்த வசனத்துல இதெல்லாம் நீங்க எழுதி வச்சு தியானிக்கணும். நம் ஜெபம் ஏன் கேட்கப்படாது? இதுல ஒரு குணம் இருந்தாலும் ஜெபம் கேட்கப்படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் நீங்க ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி சவர்புறமாக திரும்பி உங்க பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு வேணும். விட்டு சுத்திகரித்து கொண்டு அடுத்த ஜெப பகுதியில போகும்போது கர்த்தர் உங்க ஜெபங்களை ஆண்டவர் நிச்சயம் கேட்டார். இன்னைக்கெல்லாம் நான் அடித்து சொல்லுவேன், கர்த்தர் ஒரு சிலருடைய ஜெபத்தை அப்படியே ஆண்டவர் கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் தொடர்ந்து அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு தன்னை தாழ்த்தி ஜெபிக்கணும். 12வது, தேவனுடைய பிரமாணங்களை மீறுகிறவர்களின் ஜெபம் கேட்கப்படாது. எரேமியா 11வது அதிகாரம் 10, 11 இந்த வசனத்துல பார்க்கிறோம். 13, சந்தேகப்படுகிறவர்களின் ஜெபம் கேட்கப்படாது. யாக்கோபு 1வது அதிகாரம் 6, 7 இந்த வசனத்துல பார்க்கிறோம். 14வது, அவிசுவாசம் உள்ள ஜெபம் கேட்கப்படாது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23, 24 பார்க்கிறோம். 15, அருவருப்புகளை செய்கிறவர்களின் ஜெபம் கேட்கப்படாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 15, 18. கடைசியா 16வது, பொல்லாத கிரியைகளை செய்கிறவர்களின் ஜெபம் கேட்கப்படாது. மீகா 3வது அதிகாரம் 14வது வசனம். இது சுருக்கமாக தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். பரிசுத்த வேதாகமத்தில் இப்படிப்பட்ட குணங்கள் யாருடைய உள்ளத்தில் இருதயத்தில் இருந்தால் அதை நம்ம விட்டுவிட வேணும். இப்படிப்பட்ட இந்த கிரியைகள் உள்ளுடைய ஜெபத்தை ஒரு நாளும் தேவன் கேட்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வேளையில் நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். நம்ம ஜெபத்தை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நொறுநொறும் கொண்டு நீ ஜெபம் பண்ணு. உன் வேதனைகளை அவர் அறிகிற தேவனாய் இருக்கிறார். உனக்கு இப்ப இருக்கிற எல்லாம் இடுக்கத்துக்கு விலக்கி அவர் ரட்சிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று தாவீது ராஜா சொன்னாரே. நீ தேவ சமூகத்துல ஒரு சில காரியத்துக்கு நீ பொறுமையை காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம்.
நீ பொறுமையோடு காத்துரு, தேவ சமூகத்துல காத்துரு. நீ பண்ணின விண்ணப்பத்துக்கு அங்கிருந்து தேவனிடமிருந்து நமக்கு பதில் கிடைக்கும் வரை, மறு உத்தரவு கிடைக்கும் வரை தேவ சமூகத்துல நீ பொறுமையோடு நீ காத்திருக்கும் போது அவர் உன்னிடமாய் சாய்ந்து உன் கூப்பிடுதலை கேட்டு கர்த்தர் உனக்கு பதிலை தருவார். நீ வேண்டிக் கொண்டது பெரிய காரியமா இருக்கலாம், சின்ன காரியமா இருக்கலாம், மனுஷரால் முடியாததா இருக்கலாம், டாக்டர்னாலும் முடியாத காரியமா இருக்கலாம். ஆனா நம்முடைய தேவன் நம் பரிகாரிய, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார். அவர் உனக்கு பரிகாரியாகி இருந்து மனுஷரால் கூடாதவைகள் எல்லாம் தேவனால கூடும், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என் ஜனமே. நம்முடைய ஜெபம் இந்த வேளையிலே எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தன்னை தாழ்த்தி பாவரிக்கை செய்து தேவனுக்கு முன்பாக முழுமையாக தன்னை தாழ்த்தி நீ உண்மையாக நீ ஜெபிக்கிறாயா? உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் அவர் வந்து விடுகிறார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்றோம், அது ஜெபம் சரி, உண்மையா ஜெபம் பண்றேன்னு தேவன் அங்கீகாரம் போடணும். ஆகவே உண்மையான ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆகவே நீ கண்ணீர் விட்டு தேவனோடு நீ முழுமையாக இருதயத்தை கொடுத்து உன்னுடைய சூழ்நிலையை அப்படியே தேவனோட நீ சொல்லும் போது அதான் உண்மையான ஜெபம். அந்த ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட, இந்த ராத்திரி வேளையிலும் கூட கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லமையுள்ள தேவன். இந்த நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபித்த போது அவங்களுடைய ஜெபத்துக்கு வானங்கள் திறக்கப்பட்டது, இருந்த இடம் அசைந்தது, அநேகருடைய பாவ கயிறும் அருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு மனதோடு நாம் ஜெபிக்கிறோமா? நாம் ஒரு சிலர் தான் வந்திருக்கிறோம். இந்த ஜெப பகுதியில எல்லாரும் ஒரு மனதோடு தேவனுடைய பதில், தேவனுடைய அக்கினி இறங்கணும். அவர் இந்த ஒவ்வொரு மகிமையினால நிரப்பணும். அதிசயத்தை நான் காணணும். அந்த லட்சியத்தோடு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் மனதில் வைத்து ஒருமனப்பட்ட என்ன நடக்கும்? இந்த பவுலும் சீலாவும் 2 பேர் தான் ஒருமனப்பட்டாங்க. பாடி தேவனை துதித்தார்கள். அனைவருடைய பாவ கட்டுகளும் அருந்தது. என் ஜனமே, நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் பண்ற ஜெபத்துக்கு உயிர் இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் பண்ற ஜெபத்திற்கு ஜீவன் உண்டாக வேண்டும் என்றால் நீ கருத்தோடு நீ ஜெபிக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற ஒவ்வொருவரும் எவ்வளவு நேரமும் நாம் தூக்கத்தை தியாகம் பண்ணி தேவ சமூகத்தில் நாம் இருக்கிறோம். நமக்கே அறியாம உங்க ஜீவியத்துல கர்த்தர் அதிசயங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ இந்த ராத்திரி வேளையில உனக்கு ஜெபம் பண்ண கூட தெரியாம இருக்கலாம். இயேசுவே எனக்கு இறங்கும், உனக்கு நாவுல என்ன வார்த்தை வருதோ ஏதோ ஒரு வார்த்தை 2 வார்த்தை நீ சொல்லியிருக்கலாம். ஆனாலும் தேவன் நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்ம ஆவியானவர் எப்படி வேண்ட வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும் என்று நமக்கு தெரியாதபடியினாலே அவர் நமக்காக பிதாவிடம் அவர் பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று அவர் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேளையிலும் கூட தேவ சமூகத்திலே நான் தன்னை ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தாவை என்னை நோக்கி பாருங்க, என் குடும்பத்தை நோக்கி பாருங்க, என் ஜெபத்தை கேளுங்க. ஆண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆண்டவரே, நீ இரக்கத்தின் தேவன். யாரோ நீ பார்த்துட்டு கடந்து போய் விட்டார்கள். ஆண்டவர், நீ ஒருவரே இரக்கத்தின் தேவன். ஆண்டவரே, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை ஆண்டவரே என் குடும்பத்தில் என் பிள்ளைகள் மேலும் ஒவ்வொரு மேலும் காணப்படட்டும் என்று நீ சொல்லுவாயா? இந்த வேளையில் நம்மை அர்ப்பணிப்போமாக. நம்முடைய தேவன் பெரிய தேவனாயிருக்கிறார்.
என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று இந்த வேளையில் அவர் பேசினார். அவர் திரு வார்த்தைக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போமாக. ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளுங்க. நான் எதை எதை விட வேணுமோ அதெல்லாம் விட்டு ஆண்டவர் என் பாவத்தின் அறிக்கை செய்கிறேன். கர்த்தாவே, நல்ல ஒரு என் குடும்பத்தில் செழிப்பை தாங்க, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மாற்றத்தை தாங்க, ஒரு தெளிவை தாங்க. ஆண்டவரே, உம்மால முடியும். ஆண்டவரே, நீங்க எனக்கு இறங்குங்க. என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க இறங்குங்க. நீ சொல்லுவாயா? இந்த வேளையில வாயை திறந்து ஒப்பு கொடுப்பாயாக. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கர்த்தரை கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். வழிவாசல் திறக்கும் வரை தேவ சமூகத்தில் ஜெபத்தின் மூலமாக நீ தட்டி கொண்டே இருப்பாயாக. அவர் உனக்கு இறங்குவார், அவர் உனக்கு பதிலை தருவார். ஜெபம் வல்லமை உள்ளது என் ஜனமே. ஜெபம் நம்ம தேவ ஜனத்தின் ஆயுதமாய் இருக்கிறது. ஜெபம் உன் குடும்பத்தை பாதுகாக்கும், உன் பிள்ளைகளை பாதுகாக்கும். ஜெபம் சபையை உயிர்ப்பிக்கும். ஜெபம் இரட்டிப்பான நன்மையை தரும். நீ ஜெபிக்க ஒருபோது நீ மறவாதே. நீ சோர்ந்து போன சூழ்நிலையில நீ இருக்கலாம். தேவ சமூகத்தில் அப்படியே உட்காரு. ஆண்டவரே, உம்மிடம் நான் பேசுகிறேன். என் கவலைகளையும் என் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையை உம்மிடம் நான் சொல்றேன்ப்பா. ஆண்டவர், எத்தனோ மேகங்களுக்கு மேலாக உன்னதத்திலே நீ வாசம் செய்கிற தேவன். ஆண்டவர், என் ஜெபத்துக்கு வானங்கள் திறக்கப்படட்டும். நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. உம்மிடம் நான் பேசுறேன். எப்ப உனக்கு சோர்வு வருதோ, துன்பங்கள் வருதோ, வியாகுலம் வருதோ, அப்பெல்லாம் வந்து தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தரோடு நீ பேசு. அவரோடு நீ ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற ஒரு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணிப்போமாக. கர்த்தர் தாமே இந்த வேளையில அவர் வந்து நம்மோடு பேசுகிறார். நம்மை தாழ்த்தி அவர் முகத்தை தேடும் போது, நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற அவர் கேட்டு நம் பாவங்களை மன்னித்து வந்து அவர் நமக்கு வந்து நல்ல சேமத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுக்க வல்லமையுள்ளவர். இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் கோரை குருசில் சுமந்து தீர்த்தார். காயங்களால் நீ குணமடைய வருவாய். தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவனே வருவாய். தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவனே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே பிணியாளிகளை ரட்சிக்குமே. பிணியாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும். இயேசுநாதர் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும். இயேசுநாதர் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா,
ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுநாதர் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுநாதர் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுநாதர் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது முக்கியமான நேரம். நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போமாக. ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஜீவ பலியாக தேவனுக்கு நாம் கொடுப்போமாக. அதுவே நீங்கள் நானும் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவன் பேசின இந்த கேட்ட வசனத்துக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் வருகிற நாட்களில் உன்னை ஜெப வீரராய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஜெபத்தில் நீங்க விழித்திருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபந்தாம் ஒரு மனிதனுக்கு ஜெயத்தை தரும். ஆமே ஷகலகதுரபகதுடபகதுடா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த மூல இரவு ஜெபத்துக்கு வந்திருக்கிற நம்மை பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் பேர்வராய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்த முடியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வர ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த பந்தி இருக்கிறது. இந்த பரிசுத்த பந்தியிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த பாவரிக்கை செய்த ஒவ்வொருவரையும் கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த பந்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து தர முடியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த முழு இரவு ஜெபத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்த நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜெப பகுதியை நீங்க ஆசீர்வதித்தீங்க. ஒவ்வொரு ஜெபங்களை விண்ணப்பங்களை நீங்க கேட்டபடியா நன்றி ராஜா. நீங்க இந்த வேளையில நீர் எங்களோடு பேசுறீங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்பவராய் இருக்கீங்க கர்த்தாவே. ஆண்டவர் நீங்க பேசின அந்த வார்த்தைகள் இருதயத்துல ஆளுகை செய்யட்டும். தொடர்ந்து நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஜெப வீரராய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவர். இந்த முழு இரவு ஜெபத்துக்கு வந்த ஒவ்வொருவருடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யுங்க. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் ஆண்டவர் மாற்றத்தை நீங்க தாங்க. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா ஆண்டவரை ஸ்தோத்திரம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு வந்தது நல்லது என்று சொல்லத்தக்க பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஜெபத்தின் மூலமா கேட்டதை நீங்க நிச்சயமாய் ஆண்டவரை நீங்க தருவீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க. உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் காணப்படட்டும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமே. நாம் தொடர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.